மாண்பு உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்ட மருத்துவக் கல்லூரி போதிய இடவசதி குறைவாக இருக்கிறது. அதையும் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் குறைபாடு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்த தொகுதி மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம விரிவான ஆய்வை நம்ம மேற்கொள்ளவிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களும் நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து அதற்கான எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அதற்கான உரிய நடவடிக்கை நம்ம மேற்கொள்வோம் என்பதை நான் சொல்லி எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை அரசு மருத்துவமனையில் அவுட் பேஷண்ட் 6000 பேரும், அதே போல் இன் பேஷண்ட் பார்த்திங்கன்னா 1700 பேர். பெட்டு கொரோனா நேரத்தில் கழக அரசு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அங்கே போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் குறைவாக இருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இறுதி அறுவை சிகிச்சை, அதே போல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய கழக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வந்தோம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதை உடனடியாக செய்ய அரசு முன்வர வேண்டும். அதே போல் கூடுதலாக மருத்துவர்களும் செவிலியர்களும் கண்டிப்பாக நியமிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கூறியதைப் போல இப்போ உயர் சிறப்பு மருத்துவர்கள், அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவரோட பற்றாக்குறை இருக்குது. கண்டிப்பாக அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஜெர்னலிஸ்ட், எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், அப்புறம் எம்டி, எம்எஸ் போன்ற பிஜி டாக்டர்ஸ் இருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோட கூடிய பணியிடங்கள் நம்ம உருவாக்கலை இத்தனை வருஷம். நம்ம முதல் முறையாக இப்போ 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடங்களை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். கண்டிப்பாக கார்டியாலஜி, நெஃப்ராலஜி போன்ற டாக்டர்ஸோட நம்ம அப்பாயின்ட் பண்ணுவோம். அப்புறம் கூடுதல் செவிலியர்களும் கேட்டிருக்கீங்க. நம்ம கண்டிப்பாக தேவையை கருத்தில் கொண்டு நம்ம அதற்கு வழங்குவோம். அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வசதியை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை ஆய்வு மேற்கொண்டு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுப்போம். நன்றி. மாண்புமிகு சீனிவாச சேதுபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திருப்பத்தூர் பேரூராட்சி அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் ஐசியூ ஃபெசிலிட்டி மற்றும் சிங்கம்னாரி அரசு மருத்துவமனையில் ஐசியூ ஃபெசிலிட்டி செய்து தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். ஏற்கனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசியலின் கவனத்தில் இருக்குது. இதற்கான தேவையை நம்ம விரைவில் பூர்த்தி செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கோ ஹரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆனால் அங்கே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு உண்டான வசதி இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு என்று சொன்னால் பள்ளிப்பட்டிலிருந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. சுமார் 100 கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளதால் திருத்தணி அரசு தலைமை மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு உண்டான நடவடிக்கையை மாண்புமிகு அமைச்சர் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி கேட்டிருக்காரு. பக்கத்தில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி இருக்குது. நம்ம அது எத்தனை பயனாளிகள் அங்கே தேவைப்படும் என்பதை ஆராய்ந்து அதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம். நன்றி. வினாயன் 3 மாண்பு உறுப்பினர் இ ராஜா, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் வாசுதேவநல்லூர் பகுதியில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் 2022 கட்டப்பட்டு நல்ல நிலைமையிலே இருக்கிறது. அவரை பொறுத்தவரையிலும் எந்த பகுதியிலே பழுதடைந்திருக்கிற என்று குறிப்பிட்டு காட்டினால் அது உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் இ ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாசநல்லூர் சட்டமன்ற தொகுதி உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் அனைத்துமே பழுது பார்க்க வேண்டிய நிலையில் தான் உள்ளது. மேலும் அங்கு குடிதண்ணீர், காத்திருப்பு அறை மற்றும் கழிப்பறை இல்லாமல் மனுக்கள் கொடுக்க செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சான்றிதழ் பெறக்கூடிய பொதுமக்கள்லாம்
தொடர்ச்சியாக என்னிடத்தில் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தான் நான் இந்த கேள்வியை எழுப்பினேன். அதனால் இதில் தயவுசெய்து அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாசநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரி தாலுகா ஏற்கனவே பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புளியங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடையநல்லூர் தாலுகாவாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் நெடுந்தொலைவில் செல்ல வேண்டியிருப்பதால் கடையநல்லூர் தாலுகாவை உள்ள வாசு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியை புளியங்குடியை தலைமையாக கொண்டு புதிய தாலுகா ஒன்று அறிவித்திட வேண்டும் என்ற வினாவையும் தாங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது அவருடைய தொகுதியில் இருக்கிற நிர்வாக அலுவலர்களுடைய அலுவலகம் சரியாக இல்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்தெந்த பகுதியில் சரியாக இல்லை என்பதை அரசு ஆய்வு செய்து அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் வருவாய்த்துறையில் இருக்கின்ற நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் கழிப்பிட வசதி இன்று வரையிலும் இல்லை. அதற்காக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் 1646 நிர்வாக அலுவலர் அத்தனை இடங்களுக்கும் கழிப்பிட வசதிகளை செய்வதற்காக உத்தரவை வழங்கி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடிநீரை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் சரியான முறையில் இது வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நம்முடைய மக்கள் ஜனத்தொகை இங்கே கணக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு மார்ச் வரையிலும் அது நீடிக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.